ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் ஒரு பட்டர் பிஸ்கெட் ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு ஒரு பவுலில் வீட் ஃப்ளார் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தென் ½ a கப் ஆஃப் பவுடர்ட் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக தெரியல, எங்கள் இஷ்டத்துக்கு நாங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ரஃப்பான மெஷர்மெண்ட்ஸே நான் சொல்கிறேன், பட் பிஸ்கெட் வந்து பர்ஃபெக்டாக வந்துச்சு. தென் அது கூட கொஞ்சம் சால்ட் அண்ட் மெல்டட் பட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தென் இந்த எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரஃப்பாக நம்ம வந்து கம்பைன் பண்ணால் மட்டும் போதும். சப்பாத்தி மாவுக்கு நம்ம வந்து நீட் பண்ணுற மாதிரி பண்ணணும்னு தேவை கிடையாது. ஜஸ்ட் எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அப்படியே கம்பைன் பண்ணி ஒரு டோ ஃபார்ம் பண்ணாலே நமக்கு வந்து போதும். இந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பிகாஸ் எனக்கும் என் சிஸ்டருக்கும் ஃபர்ஸ்ட் டைமுன்றனால இதுதான் கரெக்டான ப்ரொசீஜரானே தெரியல. எங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தோம், பட் அட்லாஸ்ட் நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டோம். தென் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி வீட் ஃப்ளாரே வந்து டஸ்ட் பண்ணிவிட்டு அதில் அந்த டோ வச்சு நம்ம வந்து ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனக்கு வந்து இந்த ரோல் பண்ணுறது வரவே இல்லை சுத்தமாக. என்னோடய சிஸ்டர் தான் ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் தென் அதில் நமக்கு தேவையான நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் கேஷ்யூஸ் மட்டும் ஆட் பண்ணோம். தென் ஒரு ஷார்ட்ஸ் கிளாஸ் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த பிஸ்கெட்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே பொறுமை வந்து ஃபஸ்ட்டு முக்கியம். கொஞ்சம் பெரிய ப்ராசஸாக இருக்க மாதிரி தான் இருக்கும், பட் டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். தென் எங்களுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ரவுண்ட் வந்து கிடச்சிது. அதெல்லாம் அழகாக சைடில் எடுத்து வச்சுட்டோம். ஒரு சில ரவுண்ட்ஸ் வந்து பிரேக்கும் ஆச்சு. அப்படியே ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி பர்ஃபெக்டாலாம் வரல. சிலது வந்து உடஞ்சி வந்துச்சு. நாங்கள் அதை அப்படியே மேட்ச் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம். பட் இந்த மாதிரி பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இந்த மாதிரிலாம் சேர்ந்து குக் பண்ணுறப்போ செம்ம ஃபன்னாக இருக்கும். உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு ஷேர் பண்ணுங்கள். நமக்கே சிரிப்பாக வரும் என்ன பண்ணுறோம் அப்படின்னே தெரியாமல். தென் நாங்கள் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஹெவி பாட்டம் பேனில் கீழே ஒரு ஸ்டாண்ட் ப்ளேஸ் பண்ணி மேலே இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்க மாதிரி ஒரு பிளேட் வச்சு நாங்கள் வந்து பேக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஹோல்ஸ் இருக்க மாதிரி உங்ககிட்ட பிளேட்ஸ் இல்லைன்னா நார்மல் கூட நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அது ஒன்றுமே இல்லை, நாங்கள் ரைஸ் குக்கர் வாங்கினப்போ கீழே ஒரு பிளேட் கொடுப்பாங்க. அது எது கொடுக்குறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது, நம்மளும் யூஸ் பண்ண மாட்டோம். அதனால நாங்கள் பேக்கிங்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். பட் பர்ஃபெக்டாக வந்தது பிஸ்கெட்ஸ்லாம் ரொம்ப கிறிஸ்பியாக. பேக் பண்ணுறப்ப கூட எனக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இல்லை, பட் இதை வந்து டேஸ்ட் பண்ணுறப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.